மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தொடர் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தொடர் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. நீண்ட காலமாக அரசு நத்தம் வகைப்பாட்டில் சர்வே எண் 107/14 காலிமனையில் குடியிருந்த அறிவழகன் நாகராஜன் இடத்தை அபகரித்து அருகில் குடியிருந்த ரேவதி பாஸ்கர் சர்வே எண் 107/16 பட்டா எண் 851 அரசு வழங்கப்பட்டுள்ள பட்டா இடத்தில் குடியில்லாமல் அருகில் தனிநபர் அனுபவத்தில் உள்ள இடத்தை ஆக்கிரமித்த நபர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டியும், நீண்ட காலமாக ஆக்கிரமிப்பு அகற்றாத வருவாய்த்துறையை கண்டித்தும் காத்திருப்பு போராட்டம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் காலை 10 மணிக்கு தொடங்கியது. பிறகு வட்டாட்சியர் பரமேஸ்வரி போராட்ட குழுவினரிடம் அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு மாவட்ட நில அளவையர் மூலம் நிலத்தை அளப்பதாக கூறியதை அடுத்து மாலை 5 மணிக்கு போராட்டம் நிறைவு செய்யப்பட்டு தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிகழ்வில் ஒன்றிய குழு உறுப்பினர் மதியழகன் தலைமை வகித்தார். ஒன்றிய குழு வேதையன், கலைச்செல்வி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தமிழ் மாநில குழு உறுப்பினர் IV நாகராஜன் கோரிக்கைகளை விளக்கி கண்டன உரையாற்றினார். மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் KG ரகுராமன், KP ஜோதிபாசு, ஒன்றிய செயலாளர் TV கார்ல் மார்க்ஸ், வாலிபர் சங்க மாவட்ட செயலாளர் AK வேலவன், நகர்மன்ற துணைத் தலைவர் ஜெயபிரகாஷ், ஒன்றிய குழு உறுப்பினர்கள் வீராசாமி, ராஜேஸ்வரி, நகரக்குழு உறுப்பினர் தண்டபாணி ஆகியோர் மற்றும் கோரிக்கைகளை பாடலாக வடிவமைத்து பாடிய நாட்டுப்புற பாடகர் மதியழகன் மற்றும் 100க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு போராட்டத்தில் கண்டன கோஷங்களை எழுப்பினர்.